ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டசன்னா நம்மளுக்கு தெரியும் 12 பீசஸ் இருந்தால் ஒரு டஜன் பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 12 ஏன் அப்படி கண்டுபிடிச்சாங்க? எதுக்கு அந்த 12ன்ற நம்பர் வந்து ஒரு டசனுக்கு வந்து ஏன் 12ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஏன் 10 ஃபிக்ஸ் பண்ணல, 20 ஃபிக்ஸ் பண்ணல? அது என்ன நடுவில் 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த 4 விரல் இருக்குல்ல, இந்த 4 விரலில் நம்மளுக்கு 3 போன் இருக்கும். புரியுங்களா? 1 2 3 அது மாதிரி 12 இது இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 12. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 12 வந்து அந்த ஒரு டசன்னுவாங்க. இந்த 4 பீஸ் அதை வந்து இப்படி கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த 12 வந்து எப்படி வேணா வகுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, இதில் 25% கால் பாகம் கொடுங்க அப்படின்னா அழகா இது 3 விரல மடக்கி இது கால் பாகம் 3 பீஸ் ஆயிடும். இது அரை பாதி போதும், எனக்கு ஒரு டசன்ல பாதி போதும்னா இது 6 ஆயிடும். இதுவே நீங்க 5 இல்லாட்டி 10ல் கால் பாகன்னா என்ன ஆகும், ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர்ல வந்து மீட் ஆகாது. இப்ப 10 ஒரு டசன் வச்சு கவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும், 2.5 வந்திருக்கும். ஸோ ஒரு டசன் பழம் கொடுங்க அப்படின்னாங்கன்னா ஒரு டசன் பழத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னா 12. இல்லை எனக்கு கால் டசன் போதும், இல்லை அதில் 25% போதும்னா அப்படி அழகாக 3 பழம் எடுத்து கொடுத்துடலாம். அதே 10னா 2.5 அப்படி கொடுக்க முடியாது. ஸோ டசன்ன்றது வந்து அது ஈஸியாக கவுண்ட் பண்ணுறதுக்கும் இப்போ என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி என்றதுக்காக ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு டசன்ன்றது 12ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீங்கள் நிறைய லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் 12 வரை வேற வேற நம்பர் இருக்கும். நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அது மாதிரி 12 வரை நம்பர்ஸோட பேர் வேற வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 13ல இருந்து பார்த்தீங்கன்னா 13 14 15 16 அப்படி வரும். ஈவன் நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டாலும் 12 ஒன்றும் வரும், ஒரே மாதிரி வேற வேற லெட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் 13 14 15 16 அப்படியே அந்த 1 to 7ல இருக்கிற அதே வார்த்தைகளை வந்து 13ல இருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நீங்கள் அரப்ஸ் வந்து நம்பர்ஸ் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அவங்களோட நியூமரிக்ஸ் நம்பர்ஸோட வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட 13ல இருந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். அந்த 1 2 3 கூட அந்த 10 சேர்த்துருவாங்க. எப்படி 13 14 சொல்றோமோ அந்த மாதிரி அரபில் சேர்த்துருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த டசனை வந்து கால்குலேட் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த டசன், அந்த நம்ம 4 விரல் இருக்குல்ல, இதுக்காக இந்த கால்குலேஷன் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வார்த்தைகளும் சரி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 13ல இருந்து அந்த வார்த்தைகள் 13 14 15 அந்த மாதிரி வரும். ஸோ அது மாதிரி தான் ஹிந்தியில் அது மாதிரி வருமா கேட்காதீங்க. 11 12 13 14 15 அப்படி போயிட்டு இருக்கும். அதுலேயே 14ன்றது வந்து 4 அப்படி 15ன்றது 5 அப்படி வரும். கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஹிந்தியில். பட் நம்ம தமிழ் இங்கிலீஷ் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும். 13 14 டீன் மட்டும்தான் வருமே தவிர 14 15 16 17 அப்படி அந்த 1 to 12க்குள்ள இருக்கிற ஃபிகர்லேயே சுற்றி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இப்படி தான் அந்த டசன் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணும், ஈஸியாக கவுண்ட் பண்ணுன்றதுக்காக கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அப்படி தான் நானும் நம்புகிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.